பஞ்சாயத்துகள் அதிகாரம் பெற்றால் நாடாளுமன்றத்தின் மிதமிஞ்சிய அதிகாரம் வலுவிழந்து மக்கள் ஜனநாயகம் உருவாகும். மக்கள் ஜனநாயகம் வலுவாவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த உள்ளாட்சி தேர்தல். வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். 2014 பாராளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், இரண்டு தேர்தல்களுமே உங்களுடைய தந்தி தொலைக்காட்சியுடைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் முன்னால் வைத்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் அறிவோம், நாடு அறியும். அதனுடைய ஒரு தொடர் முயற்சியாக இந்த உள்ளாட்சி தேர்தல் என்ன நடக்க இருக்கிறது என்பதையும் உங்களுடைய மனதில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து சொல்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்ப கட்டங்களில் நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே ஹேமா நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி பண்ணது, எப்படி செஞ்சோம், இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நேரடியான நிகழ்ச்சிக்கு போல பார்க்கிறேன். இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்ம இதற்கு முன்னாடி 2 நாட்களாக நம்ம 2-3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைகிறதா இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லாம், திமுகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய தொகுதிகள் வாய்ப்புகள் என்னென்ன, எந்தெந்த நகராட்சி எந்தெந்த மாநகராட்சி திமுக சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உள்ளூர் பெருமர்களுடைய செல்வாக்கு இந்த கட்சிகளுடைய இருவரும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் காரணமாக உள்ளூர் கட்சிகளுடைய செல்வாக்கு குறையுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நேரடியாக நம்ம கருத்து கணிப்புக்கு போகிறோம். இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் இன்றிலிருந்து வெளியாக ஆரம்பிக்கிறது. இன்றில் தொடர்ந்து இறுதி நாள் வரைக்கும் இந்த பிரச்சாரம் முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு நாள் வெளியிட போறோம். இன்னைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான விஷயம், 100 நாட்களை அதிமுக ஆட்சி கடந்த பிறகு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. 103வது நாள் 119வது நாள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 17,550 மக்களை சந்தித்து உங்களுடைய மனநிலை என்ன, தற்போது இந்த 100 நாட்கள் ஆட்சி அதிமுக கடந்த பிறகு மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, முதலமைச்சருடைய செயல்பாடு பற்றி நினைக்கிறாங்க, வலுவான எதிர்க்கட்சி இருக்கிறது எப்படி நினைக்கிறாங்க, தமிழக அரசு நிறைவேற்றிருப்பதாக சொல்லக்கூடிய திட்டங்கள் பற்றி மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது, எதிர்க்கட்சியோட செயல்பாடு என்னவா இருக்குது, நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதே போல எப்படி 2016 மே மாதம் நம்ம 234 தொகுதிகளையும் கருத்து நடத்திருந்தோமோ அதே போல இந்த முறையும் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதியில் இந்த கருத்து நடத்திட்டு அதனுடைய முடிவுகளை இன்று நம்ம ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பை நமக்காக வழங்கியிருந்த ஏற்கனவே 2014 நமக்காக வழங்கின கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோட அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த நிகழ்ச்சி நம்ம நினைக்கிறார். உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதே போல நம்ம ஒவ்வொரு மாநகராட்சியை நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி. தமிழகத்தோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சாதமான அம்சங்கள். அந்த திருச்சி மாநகராட்சியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பத்தி அங்கிருந்து மக்களுடைய பிரதிநிதியா திரு சேகரன், சமூக ஆர்வலர் திரு சேகரன் நம்முடைய இணைப்பில் இருக்கார். சேகரன், உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். முதல்ல நம்ம திருச்சி மாநகராட்சியுடைய சாதகவாத அம்சங்கள், இந்த மாநகராட்சி அமைக்கப்பட்ட விதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி முதல்ல பார்த்துலாம். திருச்சி மாநகராட்சி பற்றி தமிழக அரசியல் தலைவர்கள் பலருக்கு திருப்பத்தை உருவாக்கிய பெருமை திருச்சி மாநகரத்திற்கு உண்டு. பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கம், உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த மாநகரத்தின் அடையாளங்கள். ஆயிரத்து 1995 ஆண்டு வரை நகராட்சியாக இருந்த திருச்சி 1996 ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு நடத்தப்பட்ட 4 தேர்தல்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக ஒரு முறையும் மேயர் பதவியை கைப்பற்றியிருக்கின்றன. தற்போது அதிமுக வசமே திருச்சி மாநகராட்சி உள்ளது. காவிரி கரையோரம் அமைந்துள்ள திருச்சி மாநகரின் பிரதான பிரச்சினைகளில் ஒன்று குடிநீர். இதற்கு நிரந்தர தீர்வு காண திமுக ஆட்சியில் 417 கோடி மதிப்பில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் மாநகர மக்கள் அனைவருக்கும் குடிநீர் சென்றடையவில்லை. கிடைக்கும் பகுதிகளிலும் தண்ணீரின் தரம் குறைவாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ஸ்ரீரங்கம் கோட்டத்திலே சரியான குடிநீர் கிடைப்பதில்லை. தூய்மையான குடிநீர் ஒரு சில பகுதிகளில் தவிர மீதி அனைத்து பகுதிகளிலுமே கலங்களாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகராட்சியில் மொத்தம் 65 வார்டுகள் உள்ளன. இதில் 14 வார்டுகளில் மட்டுமே பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் முழுமையடையவில்லை என சொல்லப்படுகிறது.
சென்னையில் இருந்து கன்னியாகுமரியை இணைக்கும் மையப்பகுதியாக இருக்கும் திருச்சி பேருந்து நிலையத்தை நாள் ஒன்றுக்கு 50,000 பயணிகள் பயன்படுத்துகிறார்கள். இதனால் போக்குவரத்து நெருக்கடி என்பது திருச்சி மக்களின் மற்றொரு தலைவலி. நகருக்கு வெளியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கை. திருச்சி மாவட்டத்தில் மத்திய பகுதியாக இருக்கிறது நம்ம மத்திய பேருந்து நிலையம். பல வருடங்களாக பொதுமக்களும் சமூக நல அமைப்புகளும் வச்சுட்டு இருக்கிற ஒரே கோரிக்கை என்னென்னா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேணும்னு. பல ஆட்சிகள் மாறி வந்தாலும் எல்லாம் ஆய்வு பணியில் தான் இருக்காங்களே தவிர யாருமே அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. திருச்சியில் மக்கள் அதிகம் கூடும் மற்றொரு இடம் காந்தி மார்க்கெட். நகரின் மையத்தில் அமைந்துள்ள இங்கு பல நேரங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தே விடுகிறது. இதற்கு தீர்வு காண மணிகண்டம் என்ற இடத்தில் காந்தி மார்க்கெட்டை இடமாற்ற முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் நகருக்கு வெளியில் இடமாற்றுவதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் தீராத மற்றொரு பிரச்சினை அரியமங்கலம் குப்பை கிடங்கு. மலை குன்றுகளாக காட்சியளிக்கும் இந்த குப்பை கிடங்கு கோடை காலத்தில் பற்றி எரிந்து புகை மூட்டத்தை உருவாக்கி இந்த பகுதி மக்களை வாட்டுகிறது. மழை காலத்தில் நிலத்தடி நீருடன் கழிவுகள் கலந்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது 2000 கோடி மதிப்பில் பல திட்டங்களை அறிவித்து அதில் பல நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது தற்போதைய மாநகர நிர்வாகத்திற்கு சாதகமான அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி தேசிய அளவில் 2வது சுகாதாரமான நகரம் என்ற மத்திய அரசின் விருதை திருச்சி வென்றுள்ளது. இது மட்டுமின்றி சிறந்த மாநகராட்சி என்ற தமிழக அரசின் விருதும் திருச்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதுவே எங்கள் சிறந்த நிர்வாகத்தின் சான்று என சொல்லும் அதிமுகவினர் மாநகரத்தின் ஒரு சில பிரச்சனைகளையும் அடுத்த முறை மாநகராட்சியை கைப்பற்றியதும் சரி செய்து விடுவோம் என்கின்றனர். அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில திருச்சி மாநகராட்சி மிக சிறப்பாக போன 5 ஆண்டு ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட பேர் வாங்கியிருக்கு. மாநகராட்சி பொதுவாக என்னன்னா ஒரு சாக்கடை வசதி, தண்ணி வசதி, அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டு தெருவிளக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் நடந்த குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒவ்வொன்றையும் அம்மாவோட ஆலோசனைக்கு ஏற்றாப்புல ஒன்று சுகாதாரத்தில் போன வாட்டி அவார்டே கொடுத்துருக்காங்க. சிறந்த மாநகராட்சி திருச்சி மாநகராட்சியா. திருச்சி மக்களின் தீரா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? வாருங்கள் விவாதிப்போம். திரு சேகரன் அவர்கள்ட்ட தான் கேட்கலாம் பார்க்கிறேன். மத்திய அரசுடைய விருது, மாநில அரசுடைய விருது, 2 முக்கியமான விருதுகளை பெற்றிருக்கிறது திருச்சி மாநகராட்சி. அவ்வளோ அற்புதமான மாநகராட்சியா இருக்குது. நீங்க திரு சேகரன் நிச்சயமா தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல எந்த பிரச்சனை தான் திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிதான் உண்மையா திரு சேகரன்? இல்லை, இதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் கூட திருச்சியை பொறுத்து நடந்திருக்கு. இது ஒன்லி இந்த டாக்குமெண்டேஷனை வச்சு தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர அது உண்மையான ஒரு இதெல்லாம் கொடுத்த மாதிரி இல்லை. அவ்வளோ தூரம் அதுக்கு எப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப அந்த எதிர்கட்சியெல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. இது எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு கூட. அப்போ உள்ள கமிஷனருடைய ஒரு திறமையினால் கரெக்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணதுனால அது கிடைச்சிது. ஆனால் அதுல நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணாரா கரெக்ட் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நீங்க சொல்றதுபடி பார்த்தா இதுல தமிழக முதலமைச்சருடைய சொந்த தொகுதி அந்த மாவட்டத்தில் இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் அவங்க போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றது மூலமா முதலமைச்சருடைய அன்பை பெற்ற மாவட்டம் அப்படிங்கிறனால ஒரு கூடுதலான சலுகைகள் நிறைய திட்டங்களா வந்தது. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படலையா? அது மாதிரி திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகராட்சி இது முன்னேற்றம் பெறலையா? இல்ல, பெருசா எதிர்பார்த்தோம். மக்கள் பெருசாக தமிழக முதல்வருடைய தொகுதியாக இருக்குது, நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு நடுவிலேயே அவங்க போயிட்டதுனால இல்லையோ எனக்கு தெரியல. குறிப்பாக நீங்களே சொன்னீங்க நிறையா விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்வி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அது நீங்கள் யாருமே அதை சொல்லலை. திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 70 பள்ளிகள் இருக்கிறது. அந்த 70 பள்ளிகளில் 40 பள்ளிகள் ஆரம்ப நிலையில் ஆரம்ப பாடசாலையாகவும், 22 பள்ளிகள் நடுநிலை பள்ளியாகவும், 7 பள்ளிகள் உயர்நிலை பள்ளியாகவும், ஒரே ஒரு மேல்நிலை பள்ளி மட்டும் இருக்குது. இதனால் ஒரு சமத்துவமான சூழ்நிலை இல்லாததுனால
நிறைய பசங்க டிராப் அவுட் ஆகிறானுங்க. மாநகராட்சி பள்ளியில் 8ஆம் வகுப்பு முக்கியமான பிரச்சனை திரு சேகரன் நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஆனா மாநகராட்சி இதுல எந்த மாதிரி பங்களிக்க முடியும்னு பார்க்கணும். நடக்க போறது உள்ளாட்சி தேர்தல். நாம் பேசிக் கொண்டிருப்பது திருச்சி மாநகராட்சி பற்றி. இது ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, மேல்நிலை பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கு, கல்வி நிலையங்கள் எத்தனை இருக்குங்கிறது மாவட்ட நிர்வாகம் அரசு நிர்வாகம் தலையிட வேண்டிய விஷயம் இல்ல. அது மாநகராட்சி என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இங்க சென்னையில வந்து இப்படி பெருங்குடி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி அரியமங்கலம் குப்பை கிடங்கு அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லிருக்காங்க. அதுக்கு ஏதாவது தீர்வு காணப்பட்டிருக்குதா? இல்லை, அதை நான் சொல்கிறேன். இது மாநகராட்சி பள்ளிகளை தான் நான் சொல்கிறேன். இது வந்து மாநகராட்சியுடைய நிர்வாகத்தில் உள்ள பள்ளிகள். இது குப்பை கிடங்கு வந்து அதுவும் நாங்கள் வந்து தண்ணீர் அமைப்பின் மூலமாக குப்பை கிடங்குகளை போய் ஆய்வு செய்து நிறைய ஒரு ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கோம். மாவட்ட நிர்வாகம் அது மாநகராட்சி நிர்வாகம் முயற்சி பண்ணுறாங்க. இந்த குப்பை தொட்டியை பொறுத்த வரைக்கும், அரியமங்கலம் குப்பை தொட்டியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மட்டும் தனியாக அதில் எந்த தீர்வும் காண முடியாது. திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு பெரிய அளவில் பங்கு இருக்கிறது. அதை நாங்கள் திரும்பி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து இந்த கவுன்சிலர்ஸு மாநகராட்சி நிர்வாகமெல்லாம் அந்த மக்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணும். மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நினைச்சாங்கன்னா அந்த குப்பையை சரி பண்ணுவதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க கேட்குறதெல்லாம் மக்கும் குப்பையை மக்காத குப்பையை தனியாக பிரித்து கொடுங்கிறது தான். இது ஒரு சின்ன விஷயம். வீட்டு லெவலில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து பெரும்படியான ஏரியாவில் குப்பையை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலையும் இதைத்தான் நம்ம கமிஷனர்கிட்ட முன் வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரித்து வாங்குங்கள், மக்கள் பிரித்து கொடுப்பார்கள் என்று. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்ந்தால் அது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். மாநகராட்சியும் மக்களும் சேர்ந்து செய்தால் மட்டுமே அந்த பிரச்சனை தீர்வாகக்கூடியது. மற்றபடி நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு தனியாக இருக்கிறது. இந்த அரியமங்கலம் குப்பை தொட்டியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஒத்துழைப்பு பெரும் அளவில் வேண்டும். அதை மாநகராட்சி நிர்வாகம் வந்து அதை கேட்டு பெற வேண்டும். அதற்கு வந்து இப்போ எலெக்ட் ஆகிற கவுன்சிலர்கள் வந்து பெரும் அளவில் வந்து தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல திரு சேகரன், அங்கே இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? மழைநீர் வந்து அதிகமாக தேங்குது, சாலைகளில் தேங்குன்னு சொல்கிறாங்க. சேலம் முசிறி ரோடெலாம் வந்து சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்கின்றாங்க. மேலூர் ரோடு பகுதியில் வந்து மழைநீர் அடிக்கடி ரொம்ப அதிகமாக தேங்கி இருந்தாங்க, ஒரு வெள்ளம் போல தேங்கி இருந்தாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அதற்கு எதாவது மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா, இல்லாட்டி வந்து உடனடியாக வெள்ளம் அடிஞ்சிருதா? இல்லை, உண்மை. அதாவது திருச்சியில் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தாலே திருச்சி ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி போயிடும். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த வடிகால் பகுதியில் இந்த மழை நீர் வாய்க்கால்கள்ங்கிற வாய்க்கால் முழுவதுமே பிளாஸ்டிக்கு அதனால எல்லாம் அடைபட்டு கிடக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுவும் அல்லாமல் ஒரு பிடபிள்யூடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 பெரிய வாய்க்கால்களை மாநகராட்சியிடம் கொடுத்தாங்க. இந்த மாநகராட்சி வந்து அந்த இதை வந்து அப்படியே குறுகி சாக்கடையாக்கி எந்த விதமான ஒரு நீர்ப்போக்கும் இல்லாமல் தடை செய்திருக்கிறது. அதற்கு எவ்வளவோ நாங்கள் போராடி பார்த்து அது வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் ரொம்ப அவங்களே கிளம்பி வரதே பெரிய பாடு. அவங்க வந்து ஏதாவது அந்த என்க்ரோச்மெண்ட்டை கிளியர் பண்ணுறேன்னு சொன்னால் உடனே வந்து அவங்க இந்த கவுன்சிலர்ஸு மினிஸ்டரு இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. அது மாதிரி எந்த விதமான ஒரு செயல்பாடுகளையும் இந்த எலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ் செய்ய விடுறதில்லை அப்படிங்கிறது ஒரு முழுமையான குற்றச்சாட்டு. எந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவங்க வந்து சரியாகவே பண்ண முடியறதில்லை. எதுக்கு எடுத்தாலும் அவங்க போய் ஒரு தடை செய்வாங்க. உதாரணமாக ஒரு சைக்கிள் ஸ்டாண்டில் வந்து 2 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்தால் அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்காரர் மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியாது அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி நிறைய கமிஷனர்ஸே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நாங்களாம் இதில் ஒன்றும் செய்ய முடியல சார். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல், பட் தட் இஸ் மை வியூ, இந்த திருச்சி மாநகராட்சிக்கு நல்லது நடந்தது என்று சொன்னால் சுரன் சிங் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனி அலுவலராக இருந்தபோது தான் நடந்தது. அவருக்கு எந்த விதமான இந்த கவுன்சிலர்ஸ்னால் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. அவர் வந்து என்ன நினைக்க நல்ல அதிகாரியாக இருந்தார். நல்ல அதிகாரியாக, தொந்தரவில்லாத அதிகாரியாக இருந்ததனால் திருச்சிக்கு நன்மை செய்ய முடிந்தது. இப்போ 65 பேர் ஒரு கமிஷனரை போய் தொல்லை பண்ணுறாங்க. இது செஞ்சால் அது செய்யக்கூடாதுங்கிறாங்க. முதலில் இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ உள்ள ஒரு கவுன்சிலர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறது வார்டுக்கா மக்களுக்கா ஓட்டுக்கா? மொத்தத்தில் ஓட்டுக்கு தான். ஓட்டுக்கு, வார்டுக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்க. நன்றி திரு சேகரன். 25 லட்சம் ரூபாய் மன்னிக்கணும், நேர குறைவு காரணமா சுருக்கமா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து வார்டுக்கே செலவு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, மக்கள் கொடுக்க போறாங்கன்னு சொன்னீங்க. அப்படி மக்களுக்கு வந்து காசு கிடைச்சா அது என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். திருச்சி மாநகராட்சியில செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, சுருக்கமா உங்களுடைய பார்வையில் திரு சேகரன்.
இல்லை நான் சொல்லிடுறேன். அதை செய்ய வேண்டிய என்னை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி கல்வி நிலையங்களை எல்லாம் வந்து அட்பார் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். குப்பையை வந்து மக்களும் மாநகராட்சியும் இணைந்து அந்த குப்பையை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த உய்யக்கொண்டான் ஆற்று இருக்குது பார்த்திங்களா, அந்த உய்யக்கொண்டான் வாய்க்காலை வந்து சுத்தப்படுத்தணும். அதற்காக தமிழக முதல்வர் வந்து 11,40,00,000 ஒதுக்கியிருந்தும் கூட அதை இன்னும் சரி பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான டிஃபால்ட்டர் என்ன, மாநகராட்சி தான். அவங்க தான் கிட்டத்தட்ட 10-12 இடத்துல வந்து சாக்கடையை வந்து கலக்கிறாங்க. நான் கூட அந்த கமிட்டியில் இருக்கேன். நாங்கள் நிறைய தடவை சொல்கிறோம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. அது ஒன்று பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா இந்த சாலைகள் நீங்கள் சொன்னீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் குவாலிட்டி இல்லை. இப்போ ஒரு சாலை போடுறாங்கன்னா அந்த சாலை எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை இல்லை. ஏதோ ஒன்று போடுறாங்க, அது கொஞ்ச நாள் கழித்து சாலை வந்து பல்ல காமிக்குது. அதே மாதிரி சாக்கடைகள் கட்டுறாங்க, அந்த சாக்கடைகளும் ஒன்றும் இதாக இருக்க மாட்டேங்குது. நன்றி திரு சேகரன், மிக முக்கியமான பல தகவலை நீங்க பகிர்ந்துட்டீங்க. நன்றி. உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொடுத்தீங்க. திருச்சி மக்களுடைய தேவைகள் சில நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்ற மாற்று கருத்துல இந்த வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வாக்களிக்க இருக்கிறார்கள் திருச்சி மாநகராட்சி மக்கள். அவர்களுடைய முடிவு என்னவா இருக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்க போறோம். இது போன்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். திரு சேகரன் அவருக்கு நன்றி. உள்ளாட்சி நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவதற்காக அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய சவாலான முயற்சியில் பகிரத பிரயத்தனங்களில் திருச்சியை சேர்ந்த சமூக திரு சேகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல லட்சங்களை வாரி எரித்துக் கொண்டிருக்க சில பகுதிகள், சில உள்ளாட்சி பகுதிகள் கட்சிகளும் வேண்டாம் தலைவர்களும் வேண்டாம் என்று சொந்தமாக முடிவெடுத்து அரசியல் கட்சி சாராதவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அது எந்த கிராமம், அது என்ன நடக்குது இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள உப்புலியபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்தது ஆங்கியம் ஊராட்சி. ஆங்கியம் மற்றும் கோனேரிப்பட்டி ஆகிய 2 கிராமங்கள் இந்த ஊராட்சியின் கீழ் வருகின்றன. உள்ளாட்சி தேர்தல் வரும்போதெல்லாம் தங்களுடைய பிரதிநிதியை ஒருமனதாக இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது ஆங்கியம் கிராமத்தில் இருந்து ஒருவரும் கோனேரிப்பட்டி கிராமத்தில் இருந்து ஒருவரும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். அரசியல் கட்சியை பார்த்தும் ஜாதியை மையப்படுத்தியும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது இல்லை என்றும் எங்களுக்குள் ஒருவரையே நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் என கிராம மக்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்காக பணமோ பொருளோ பெறுவதில்லை எனவும் இவர்கள் பெருமிதத்துடன் கூறுகிறார்கள். அதாவது இதுவரையிலும் ஆங்கியம் ஊராட்சியில் நடைபெற்ற ஊராட்சி தேர்தலில் அதாவது இந்த ஊராட்சிக்கு அதாவது யார் வந்தால் நல்ல ஒரு சிறப்பாக பணிகளை செய்வார்களோ, அடிப்படை வசதிகளை செய்வார்களோ அவர்களை நாங்கள் இதுவரையிலும் தேர்ந்தெடுத்து இதுவரையிலும் நடந்து முடிந்த தேர்தலில் அது மாதிரி தான் மக்கள் தேர்ந்தெடுத்து இதுவரையிலும் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கோம். தேவையில்லாத முன்விரோதம், அதனால் உருவாகும் தகராறை தவிர்க்கவே ஒருமனதாக வேட்பாளரை தேர்வு செய்வதாக ஊர் பெரியவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து கட்சி தலைவர்களை தாண்டி சில ஊராட்சி தலைவர் பதவிக்கு வந்து கட்சி சாராதவர்களை சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கிற பார்த்தோம். இந்த மாதிரி சுயேட்சைகளை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில மக்கள்கிட்ட கேட்டோம். தமிழகம் முழுக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? கட்சிகளை தாண்டி சுயேட்சைகளை தாங்கள் தேர்ந்தெடுப்பது ஏன்? மக்களுடைய பார்வை. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது கட்சி சார்பற்றது. ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், பேரூராட்சி தலைவராகட்டும், நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து நாங்கள் மக்கள் வாக்களிக்கிறோம். நல்ல வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். அவர் எங்கள் மக்களோட மக்களாக இருக்கிறார். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. அதனால் நாங்கள் அரசியல் சார்பற்று அந்த வேட்பாளர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து ஏன் வந்து மக்கள் வந்து பொதுவாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து கட்சி சார்பற்று வந்து அவங்களுக்கு வேண்டிய அவ்வப்போது வேண்டிய உதவிகளையும் வந்து உடனுக்குடனே செஞ்சதுனால வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு எண்ணமும் நல்லதொரு வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதனால் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து அதிகம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாளாவது தெருவில் வந்து மக்களை பார்க்கணும். தெருவாசி அந்த வார்டு உறுப்பினர் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு குறைகள் என்னன்னு கேட்டு அறியணும். இருக்கிற குப்பை இதெல்லாம் கொசுலாம் வராமல் இருக்கு பாதுகாக்கணும். வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமமே முதலில் பார்த்தீங்கன்னா பணபலம். இன்றைக்கு வந்து ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி, நேற்றை தமிழகத்தை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இருவருமே மாறி மாறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கிவிட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த அதிகார பலம் பணபலத்துக்கு மத்தியில் அவர்களால் ஜெயிக்க முடிவதில்லை.
கவுன்சிலர் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தன்னுடைய கற்பனையான ஆசையும் கூட ஒரு நண்பர் வெளியிட்டார். அப்படிலாம் செய்ய முடியுமா, அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. இன்றைக்கி கவுன்சிலர், நாளைக்கு எம்எல்ஏ, நாளை கழிச்சு மந்திரி, அப்படி ஒரு கனவு கண்டுக்கூடிய இந்த அரசியல் உலகத்தில் சாத்தியமாகிற கேள்விக்குறி இருக்குது. அடுத்த நண்பர்கள் நீங்கள் ஆவண நிர்வாகத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கிசு அது என்ன பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இலைக்கட்சி சார்பில் தலைநகரத்தில் போட்டியிடுற வேட்பாளர்களில் சிலர் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களாம், சிலர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம். வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் நடந்த கரன்சி விளையாட்டில் இப்படி 57 பேர் வேட்பாளர்களாக ஆயிட்டாங்களாம். இதனால் அதிருப்தி அடைந்த ரத்தங்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களாம். திடீர்னு சூழ்நிலை சரியில்லாமல் போனதால் யாருக்கிட்ட முறையிடுறதுன்னு தெரியாமல் முடங்கி போயிருக்காங்களாம். இந்த கசப்பெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க சூரிய தரப்பு. இலைக்கட்சியோட உள்குத்து வேலையை தங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்காக 57 வார்டுகளிலும் தனி டீமை இறக்கி முழு வீச்சில் களமிறங்கியிருக்கான் சூரிய தரப்பு. ரெண்டு கட்சிகள்லையும் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. எந்த கட்சி முந்த போது அப்படிங்கிறது தான் எல்லாரும் மனதில் எழுதக்கூடிய கேள்வி. மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வர இருக்கிறோம். நாம் இப்போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க நாம் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகளை இன்றிலிருந்து நாம் ஒன்றா பார்க்க இருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமாக 17,750 மக்களிடம் தமிழகம் முழுக்க 234 சட்டமன்ற தொகுதியில் வாரியாக எடுக்கப்பட்ட முடிவுகள், கருத்து கணிப்பு முடிவுகள். அதிமுகவுடைய 2ஆம் முறையான ஆட்சி 100 நாட்களை முடித்து விட்ட பிறகு 100 நாட்கள் ஆட்சிக்கு பிறகு மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் நாம் இந்த கருத்து நடத்தும்போது 103ஆவது நாளிலிருந்து 119ஆவது நாள் வரை கிட்டத்தட்ட 16 நாட்கள் 2 வாரத்துக்கு மேலாக நாம் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மனிதனும் ஏற்கனவே நாம் சொன்னது போல மூடு மேப்பிங் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியை கொடுத்து விடைத்தாள நிரப்புங்க அப்படின்னு சொல்லாமல் படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள், மிக பிஸியாக அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களிடம் ஒவ்வொருடம் தனியாக 20 நிமிடங்கள் வரை செலவு செய்து அவரிடம் அமர்ந்து உட்கார்ந்து பேசி அவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ளும் முறையாக இருக்கக்கூடிய மூடு மேப்பிங் அப்படிங்கிற முறையில் நம்முடைய கருத்து கணிப்பு நடந்தது. அதனால தான் 2016 2016 நம்முடைய முடிவுகள் மிக துல்லியமாக இருந்தது நீங்க அறிவீங்க. நமக்காக இந்த கருத்து கணிப்பு நடத்தின கிறிஸ் இன்ஃபோ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மோட இருக்கிறார். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நான் கேட்க ஒரு விஷயம், இதற்கு முன்னாடி தேர்தலை ஒட்டி பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல், இந்த 2 கருத்து கணிப்புகளுக்கும் இப்போது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலைமையில இந்த கருத்து கணிப்புக்கான வித்தியாசம் என்ன? இதுல ஆண் பெண் விகிதாச்சாரம் எப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம், அதே மாதிரி நம்ம சாம்பிள் சைஸ் எந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம், இந்த கருத்து கணிப்பு பற்றிய பின்புலத்தை நீங்க சொல்லுங்க. எப்பவுமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு தேர்தல் வரும்போது மட்டும் மக்களை போய் நம்ம சந்திச்சு அதுக்கான விடைகளை கொண்டு வரதில்லை. மதுவிலக்கு பற்றி பேசியிருக்கிறோம், வெள்ளம் பற்றி பேசியிருக்கிறோம், இலவசங்கள் பற்றி பேசியிருக்கிறோம், ஆன்மீக நம்பிக்கை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம மக்கள் கிட்ட போகும்போது நம்ம இது ஒரு அகாடமிக் ப்ரோசஸாக தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளும் ஒரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளோ முக்கியமோ உள்ளாட்சி தேர்தலும் அந்த முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணுறோம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம். புது முயற்சிகள் நம்மளுடைய இந்த அகாடமிக் ப்ரோசஸில் புது முயற்சிகள் போட்டு சரியாக வருதா தவறாக வருதாங்கிற முயற்சிகள் இப்போ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே செட் ஆஃப் ஆளுங்களை வச்சு நம்ம பதில்களை வாங்காமல் ஒரு 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 3 குழுக்களும் வேறு இடங்கள் கொடுத்து கேள்விகள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் தொகுதிக்குள்ளே போய் பேசுகிறோம் அப்படின்னா 3 குழுக்களில் 3 விதமான மக்கள் கிட்ட அந்த குழுக்கள் சென்று நம்மளுக்கு வாக்கு சேகரிச்சு அந்த 3 விதமான செக்மெண்ட் எப்படி ஆட்கள் எப்படின்னா, இப்போ விருதுநகர் தொகுதியே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விருதுநகர் தொகுதியில் நம்ம ஆண் பெண் விகிதம் எல்லா தொகுதியிலுமே நம்ம 50% 50-50 மேல் ஃபீமேல் 50-50 ரேஷியோ. ஏன்னா தமிழகத்தில் பல தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் அதிகம். அதனால நம்ம 50-50 வச்சுப்போம். பாக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மதம் ஜாதி சார்ந்த பிரிவுகள் என்ன இருக்கு, அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்கு வங்கி இருக்கு, அந்த வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்க்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம அர்பன் ரூரல்னு இருக்கு. இது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு முக்கியத்துவம் நம்ம இந்த முறை கொடுத்துருக்கோம். அந்த முறை கொடுத்தும் நம்ம செக்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஆக்கியபேஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஒரு தொழிலுக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கா, எஸ் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மெயினா ஒவ்வொரு தொகுதியை நம்ம பிரிக்கும் போது தொகுதியோடைய மைய பகுதியா இருக்கக்கூடியது
தொகுதியுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடியது, அப்புறம் ரேண்டமா வந்து முன்ன பண்ண வச்சு பண்றது. இந்த 3 விதமா நம்ம வந்து கண்டிப்பா விருதுநகர்னு எடுத்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளோட ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் ஏரியால எடுப்போம், தொகுதிக்கு மத்திய பகுதியில் எடுப்போம். அது தவிர தொகுதியில நம்ம வந்து அரசல் புரசலா பல இடங்கள்ல திடீர்னு எடுப்போம். இதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஃபுல் ப்ரூஃபா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான். வரக்கூடிய 3 குழுக்கள்ல இருந்து வேறு வேறு பதில்கள் வருதா இல்ல ஒரே மாதிரி ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுதுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்த தமிழகம் வந்து இந்த முறை ஆட்சி மாற்றம் நடக்கல. கடலூர்ல ரொம்ப சுவாரஸ்யமா ஒருத்தர் சொன்னது என்னன்னா, ஆட்சி மாறி ஒரு 3 மாசத்துல தடால் புடால்னு எல்லாமே மாறும், இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சோ அந்த மனநிலையில மக்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு வாழ்த்து. நம்ம வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார், நம்ம வந்து 12 மாநகராட்சியோட நிலவரம் என்ன, மற்ற இருக்கக்கூடிய நகராட்சி போன்ற விஷயங்கள்ல வந்து என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான வாக்கு யார் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறலாம் நம்ம கருத்துக்களோட முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி மக்களுடைய மனநிலை ஏற்கனவே நம்ம வந்து அருண்கிருஷ்ணன் குறிப்பிட்டது போல இந்த உள்ளாட்சி தேர்தலில் யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கட்டமா நம்ம பார்த்தது வந்து 100 நாட்கள் ஆட்சியை கடந்த பிறகு அதிமுக பற்றிய பார்வை, தமிழக அரசு பற்றிய பார்வை, எதிர்க்கட்சிகள் பற்றிய பார்வை மக்களிடம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதே சாம்பிள்ஸ் கிட்டத்தட்ட 17,550 பேர்ட்ட மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அந்த கேள்விகள் நம்ம ஒன்றா அதுக்கான மக்கள் என்ன சொன்னாங்க பதில பார்க்கிறோம். இது வந்து தமிழக அரசு அமைந்து 103 நாட்களுக்கு பிறகு 119 நாட்கள் வரை நடந்த மிக சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இருக்கா சொல்லுவாங்க. இது வந்து ஏதோ 3 மாசம் முன்னாடி நடந்த விஷயம் இல்லை, மிக சமீபத்தில் நம்ம வந்து மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறது இந்த 100 நாள் ஆட்சி கடந்த பிறகு மக்கள்கிட்ட அதை பற்றின பார்வை இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அந்த மக்கள்கிட்ட நாம் எழுப்பிய கேள்விகள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மக்களுடைய மனநிலை எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத அரசியல் கட்சிகளுக்கும் உங்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எழுப்பிய கேள்விகள். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய கேள்வி நண்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளாக நாம் பார்க்கக்கூடிய முதல் கேள்வி, வலுவான எதிர்க்கட்சி அமைந்திருப்பது மாநிலத்திற்கு நல்லதா, குழப்பத்திற்கு வழிவகுக்குமா, வித்தியாசம் எதுவும் இல்லையா, கருத்தில்லையா என்ற கேள்வி நம்ம சொன்னபோது வலுவான எதிர்க்கட்சி அமைந்திருப்பது மாநிலத்திற்கு நல்லது என்று 49 விழுக்காடு மக்களும், இது குழப்பத்திற்கு தான் வழிவகுக்கும் என்று 30 விழுக்காடு மக்களும், இதுல வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த அளவில் இருந்தாலும் வித்தியாசம் எதுவும் என்று 13 விழுக்காடு மக்களும், இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. மாநிலத்திற்கு நல்லது என்று கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மக்கள், 49 விழுக்காடு மக்கள், இப்படி ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சி ஒரு வலுவான நிலைமை இருப்பது நல்லது வரவேற்றிருக்காங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த கேள்வியை மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு, அதாவது யார் ஆட்சியில் இருக்கிறா, அதிமுக திமுக அவ்வளவுதான், யார் எதிர்க்கட்சி, திமுக தோத்துருச்சு அதிமுக தோத்துருச்சு இவ்வளவுதான் சொல்லுவாங்க. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு 35 எம்எல்ஏவா 60 எம்எல்ஏவா 88 எம்எல்ஏவா அப்படிங்கிற பார்வை மக்களுக்கு இருக்கா? சோ வலுவான எதிர்க்கட்சி அமைஞ்சா அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல இந்த கேள்வியை எவ்வளவு உள்வாங்கிட்டு மக்கள் சொன்னாங்க. இங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க? எஸ், இதுக்கான பதில்களை நம்ம கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து இன்னும் அதிகமான பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து எதிர்க்கட்சி அமைந்தது வந்து பெருசா ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்ற பதில் தான் நிறைய வருது. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? 50% மக்கள்ல வந்து அதிகமான பேர் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க சொல்லி சொல்லலாம். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய போது இது வந்து அக்ரிகேட், இது வந்து மொத்தமா 234 தொகுதிகளுக்கான ஸ்டேட் வைஸ் அக்ரிகேட். ஒரு தொகுதியா நம்ம பிரிச்சு பார்த்தோம். கிள்ளியூர்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கே நகர்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அதுல பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இதுல மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, சென்ற முறை இதே அதிமுக ஆட்சி இருந்தது, அப்பொழுது வந்து அவர்களுக்கு இதை விட பலம் அதிகமா இருந்தது. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அங்க கூட்டத்துக்கே வரல, அங்க நடந்த அந்த கேலி கூத்து இதை பத்திலாம் கூட மக்கள் நம்ம கிட்ட பேசுறாங்க. இப்போ வந்து தமிழக சரித்திரத்துல இவ்வளவு பலமா ஒரு எதிர்க்கட்சி வந்திருக்கு, அந்த எதிர்க்கட்சி அதுவும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் கண்டிப்பா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் 2 விதமான பதில்கள். ஒண்ணு வந்து இது நல்லதுன்னு சொல்றது, ஆளும் கட்சி வந்து என்ன வேணா பண்ணிட முடியாது, ரொம்ப சகஜமா எல்லாரும் சொல்றது மேஜையை மட்டுமே தட்டிட்டு இருக்க முடியாது, ஏன்னா எதிர்க்கட்சி இப்ப இவ்வளவு வலுவா இருக்கு. அதே வந்து இல்ல, ஒரு சட்டத்தை நிறைவேற்ற, ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு இப்போ வந்து 117 எம்எல்ஏக்கள் இருந்தா போதும். 134 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பெரும்பான்மையோட கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க. சோ எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்யலாமே தவிர மசோதாக்கள் நிறைவேறுவதையோ தீர்மானம் நிறைவேறுவதையோ அன்றாட அளவுல தடுத்துட முடியாது. அப்ப என்ன சேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம்? இல்ல, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு பாலிசி டிசிஷன்ல எதிர்க்கட்சியால ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு. அது மட்டும் இல்லாம உங்கள் எம்எல்ஏ எதிர்க்கட்சியில இருந்தா என்ன பண்ண முடியுங்கிறதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மக்களோட
மக்களுடைய புரிதல் என்னன்னா, ஆளும் கட்சி அவர்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ண முடியாது, இவ்வளவு பலமா ஒரு எதிர்க்கட்சி இருக்கு, அவர்களுக்கு ஒரு அளவுக்கு எதிர்க்கட்சியோட ஃபில்டரை வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய முடிவுகள் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிற பதில் தான் மக்கள் கிட்ட. இந்த குழப்பம் அப்படின்னு ஒரு 30 விழுக்காடு மக்களும் அதுல பெரிய வித்தியாசம் இல்லைன்னு 13 விழுக்காடு மக்களும், இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த 43 விழுக்காடு மக்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பகுதி மக்கள் பெரும்பாலும் புரிஞ்சுக்கலாமா? திருப்பியும் சொல்ற மாதிரி ஆளும் கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இதுக்கான வாக்குகள் அதிகமா இருக்கு. ஆனா ஓவராலா நம்ம பார்த்தோம்னா இதுக்கான வாக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இதுல மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்க்கட்சிகளுடைய வெளிநடப்புகள், அந்த ஒரு மாக் அசெம்பிளி நடத்தினது, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாற்றம் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. முதல்ல வந்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கொஞ்சம் வந்து சமரசம் பரிமாறிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பெருசா நம்ம எந்த விதமான ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒண்ணும் அதை பத்தி நம்ம கேட்டிருக்கிறோம். அதற்கான பதில் மக்கள் என்ன சொல்லிருக்காங்க பார்ப்போம். அந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வந்து வலுவான எதிர்க்கட்சி அமைஞ்சிருக்கு. 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இந்த சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்கு. சோ இப்ப ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளிலான உறவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். மக்கள் சொன்ன பதில் என்ன? ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளிலான உறவு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வருத்தம் அளிக்கும் வகையில் தான் இருக்கிறது என்று 48 விழுக்காடு மக்களும், நன்றாக உள்ளது என்று 27 விழுக்காடு மக்களும், எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே இருந்ததுதான் என்று 17 விழுக்காடு மக்களும், இது தொடர்பான கருத்து இல்லை என்று 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. வருத்தம் அளிக்கும் விதமாக தான் இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளிலான உறவு என்று 48 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு அருண், இதே மாதிரி கடந்த இதில் எப்படி 50% வந்து மக்கள் சொல்லுவோம், அதே மாதிரி கிட்டத்தட்ட 50% வந்து 49 விழுக்காடு 48 விழுக்காடு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கான அவர்களுடைய உறவுல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் இருக்கு. நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் வந்து வணக்கம் வைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் வணக்கம் வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கலாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. 10வது இடத்துல வந்து வரிசையில் பதவியேற்கும் போது 10வது வரிசையில் இடம் கொடுத்தான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அப்புறம் வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினது, அந்த அறிக்கை வெளியிட்டது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நோபல் கெஸ்டரா பார்க்கப்பட்டது. ஆனா ரெண்டு பேருடைய உறவு, அந்த புரிதல் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கான உறவும் புரிதலும் வந்து பெரிய அளவில் சிலாய்க்க முடியாது இல்லைங்கிறதா வெகுமக்களுடைய பார்வையா இருக்கு. கண்டிப்பா முக்கியமா வந்து இங்கேதான் அந்த துறை சார்ந்த மக்கள் கிட்ட கேள்வி கேட்டதுக்கான விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நதிநீர் பங்கீடு பிரச்சனைகள் வேறு மாநிலத்தோட இருக்கட்டும், அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றா இணைந்து எப்படி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க, நம்ம மாநிலத்துல ஏன் அது நடக்கல அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த துறை சார்ந்த அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஜென்ரலா பேசும்போது மக்கள் சொல்றது, ஒரு வணக்கம் வைக்கிறதும் ஒரு லெட்டர் எழுதுறதுமே நம்ம வந்து இப்பதான் வரவேற்கிறோம்னா, என்னைக்கு வந்து இங்க வந்து மத்தியில என்னதான் வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரதமரும் எதிர்க்கட்சியில் இருக்க விஷயங்கள் விவாதிக்கப்படுதா? வட மாநிலங்களிலும் சரி, தேசிய அரசியலும் சரி, எதிர்க்கட்சிகளா இல்லாம ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறாங்க அப்படிங்கிற பார்வை இங்க நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. வட மாநிலங்கள் பத்தி பெருசா பேசலனாலும் கண்டிப்பா சமீபத்தில் நடந்த கர்நாடகா கூட்டங்களை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. கர்நாடகத்தில் எப்படி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, ஸோ ஒரு ஒன்னா சேர்ந்து போய் அவங்களால பேச முடியுது, நம்மளால ஏன் முடியல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கு. இது வந்து மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளும் நேருக்கு நேர் வர முடியாது, ஒரே அவையில் அமர்ந்து அவர்களால நல்லபடியா விஷயம் பண்ண முடியாதுங்கிற கருத்தை நிறைய பேர் நம்மளுக்கு சொல்றாங்க. அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா பாக்குறாங்க. அந்த காவிரி பிரச்சனையில கர்நாடகா வந்து எப்படி வந்து ஒரு நாள்லயே 2 முறை அனைத்து கட்சி கூட்டத்த முடியுது, அடுத்தடுத்து கூட்ட முடியுது, பிரதமரை போய் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஊர்லயும் சாத்தியமாகல அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையா இருக்கிறது. அந்த கருத்துக்களை முடிவு தெரிவிக்கணும். அடுத்த நாம் எழுப்பக்கூடிய கேள்வி, உங்களுடைய தொகுதி எம்எல்ஏ ஏற்கனவே பார்த்தா கிட்டத்தட்ட 98 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்க்கட்சியில் சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது உங்களுடைய எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் அவரால் சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க அந்த கேள்விக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில், உங்கள் எம்எல்ஏ எதிர்க்கட்சியை சேர்ந்தவரானால் அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா என்ற கேள்விக்கு இல்லை, சிறப்பாக செயல்பட முடியாது, எதிர்க்கட்சிக்கு இந்த சரியான கவனம் இருக்கு கிடைக்காது என்று 51 விழுக்காடு மக்களும், ஆம் அவரால் சிறப்பாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சிறப்பாக செயல்பட முடியும் என்று 36 விழுக்காடு மக்களும், இது தொடர்பான கருத்து இல்லை என்று 13 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட முடியும் 36 விழுக்காடு, இல்லை எதிர்க்கட்சி என்பதால் பாரபட்சம் இருக்கும், அவரால் முழுமையாக செயல்பட முடியாது என்று 51 விழுக்காடு மக்கள். திரு அருண், இதுல வந்து இந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கிற வித்தியாசத்தை மக்கள் எப்படி உணர்றாங்க? எங்களுடைய எம்எல்ஏ இந்த மாதிரி செய்யணும், எங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு வரணும், 4 நல்லது போலதை பார்க்கணும், இந்த அடிப்படையான பணிகள்லாம் செய்யல அப்படிங்கிறது தான் இருக்கும். இவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கனால இவரால் கூடுதலாக செய்ய முடியும், இவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருக்கனால இவரால் சரியா செயல்பட முடியாது, அதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்காது, இந்த மாதிரியான புரிதல் மக்கள் இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, 2 தொகுதியை எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம பேசலாம். ஒன்னு கிள்ளியூர், இன்னொன்னு திருச்சுழி. இரண்டுமே வந்து சென்ற முறையும் சரி இன்ற முறையும் சரி எதிர்க்கட்சி எம்எல்ஏ தான். அதுல நம்ம சொல்லும் போது
ஆமா அவங்களால செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து அங்க இருக்கக்கூடிய சாலை வசதிகள், மாநில அரசாங்கம் வந்து இல்ல மாவட்ட ரெண்டு தொகுதியிலுமே கடந்த முறை எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தான், இந்த முறை எதிர்க்கட்சி. அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சாலை வசதி இல்ல இங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ அணுகுனாலும் அவரால் எந்த அளவுக்கு அதை மாநில அரசாங்கத்திடம் பேசி சேர்ந்து குடிக்க முடியுது அப்படிங்கறத கேள்வி மக்கள் அளவில் இருக்கு. அதே திருச்சுழி தொகுதி போல ஒரு திரு தங்கம் தென்னரசு அவர் தொகுதிக்கெல்லாம் வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலை வச்சு அவங்க எக்ஸிக்யூட் பண்ற ப்ராஜெக்ட்ஸை வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. 36 விழுக்காடு மக்கள் வந்து இல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் செயல்பட முடிஞ்சு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாமே அதிமுக வாக்களிச்சவங்கன்னு பாக்குறதா இல்ல எதிர்க்கட்சியா இருந்தாலும் அதை தாண்டி செயல்பட வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ரெண்டு பதில்கள் வருது. ஒரு பதில் பார்த்தா திட்டங்கள் வந்து மாவட்டத்துக்கு தான் வந்து வகுக்கப்படுது. அப்போ எம்எல்ஏ எந்த கட்சியில இருந்தா என்ன, சில திட்டங்கள் வந்து சேர்ந்துருது. ஆனாலும் அதையும் மீறி அங்கதான் திருச்சூழி எக்ஸாம்பிள் சொல்றோம், எங்க எம்எல்ஏவும் செயல்படுறாரு, எங்க எம்எல்ஏவாலையும் செஞ்சு கொடுக்க முடியுது. இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எங்க வீட்டு விசேஷத்துக்கு வராரோ இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்க ஊர்ல அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்னாலும் அது அந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் பத்தி சொல்றாங்க. அதிமுக எதிர்கட்சியா இருந்த போது கூட அங்க இருந்த எம்எல்ஏக்களும் செயல்பட்டதையும் எக்ஸாம்பிள்ஸா நிறைய பேர் சொல்றாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்டர்பிரேஷன் எடுக்கலாம்னு பாக்குறேன். இப்போ வந்து உங்களுடைய தொகுதி எம்எல்ஏ எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரால் செயல்பட முடியும்னு கிட்டத்தட்ட 36% சொல்றாங்க. கருத்துல 13% கிட்டத்தட்ட 49 50-50 அதுல பிரிஞ்சுக்கணும்னு பார்த்தா உள்ளாட்சியில வரக்கூடியவங்க ஆளுங்கட்சியா சேர்ந்தவங்களா இருக்கணும், எதிர்கட்சியை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படிங்கிற பார்வை இதுல ஏதாவது எதிரொலிக்குதா? ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தா நிறைய தொகுதி வேலையில கேட்டு வாங்க முடியும், எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஏதாவது நிதி கொடுக்குது, அந்த மாதிரி பார்வை மக்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிரபலமா, அதாவது பிரபலமானா பாப்புலரா இல்லாம அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரா யார் ஒருத்தரிடம் நேரா போய் கதவை தட்டி ஏன் இதை சரி பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய முடியல, அவங்க கிட்ட நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளை தான் எதிர்பார்க்கறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு வித்தியாசமா இருக்க இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு ஓவராலா வர பதிலா இருக்கு. மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா அவர்களுடைய லோக்கல் பாடி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த தலைவர்கிட்டயோ அந்த தலைவி கிட்ட இருந்து தான் வரணும். அப்படிங்கிறப்போ அவர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவரை தான் எதிர்பார்க்கறாங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது. மற்ற தேர்தல்கள்லாம் வந்து அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நிறைய அனுப்பி வைக்கிறாங்க, இந்த இதில் வந்து அவங்க திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களை பார்க்குறாங்க. ஸோ அவர்களுக்கு யார் இணக்கமாக அணுக்கமாக யார் பரிச்சயமாக இருக்கலாம் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க பார்க்குறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு இறுதியான கேள்வி, தமிழக முதலமைச்சருடைய அணுகுமுறையை இந்த மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? 2ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கார், ஏற்கனவே நம்ம 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், 2வது முறையாக கன்சிக்யூட்டிவா 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இந்த அவங்களுடைய பல்ஸ், அவருடைய நாடி துடிப்பு அறிந்து கொள்ளும் விதமாக கேட்டோம். தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்கலன்னு கேட்டபோது தமிழக மக்கள் சொன்ன பதில் என்ன? தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டபோது முன்பை போலவே நன்றாக உள்ளது என்று 34 விழுக்காடு மக்களும், நல்ல விதமாக மாறி இருக்கிறது, முன்ன மாதிரி இல்ல இப்போ நல்ல விதமாக மாறி இருக்கு என்று 25 விழுக்காடு மக்களும், முன்பை போலவே சரியாக இல்லை என்று 21 விழுக்காடு மக்களும், இது தொடர்பான கருத்து என்று 20 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 20 விழுக்காடு மக்கள் இதை பத்தி நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. முன்பை போலவே சரியாக இல்லை என்று 21 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல விதமான மாற்றம், முன்பு மாதிரி இல்லாம இப்ப நல்ல விதமா மாறி இருக்கு என்று 25 விழுக்காடு மக்கள், முன்பை போலவே நன்றாக உள்ளது என்று 34 விழுக்காடு மக்கள். திரு அருண்கிட்ட கேட்கும்போது இந்த கேள்வி வடிவமைக்கப்பட்ட விதத்திலேயே ஒரு வித்தியாசம் பார்க்குறேன். நம்ம எப்படி சிஎம் உடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிதான். அது முன்ப மாதிரியே நல்லா இருக்கா, இல்லாட்டி முன்னாடி சுமாரா இருந்துச்சு இப்ப நல்லா இருக்கா, ஒரு அந்த கேள்வியில ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும். நம்ம இதுதான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்றது. எப்பவுமே நம்ம பார்க்கும்போது என்னதான் வந்து நம்ம எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் முதல்வரை தேர்ந்தெடுத்தாலும் தமிழகத்துல வந்து தலைவர் இல்ல ஒரு தலைவி சார்ந்த அரசியல் தான் நீண்ட நாட்களா நடந்துட்டு இருக்கு. எந்த தலைவர் எந்த தலைவி ரொம்ப பாப்புலர் ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல்ல நம்ம எடுக்க பார்த்தோம் அப்படின்னா 2014 தேர்தல் அப்போ நம்ம எடுத்தோம், 2016லயும் நம்ம எடுத்தோம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்படி பார்க்கும்போது ரெண்டு பெரிய தலைவர்களுமே திமுக தலைவராக இருக்கலாம், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கலாம், அவர்களுக்குன்னு ஒரு பெரிய பேஸ் இருக்கு. அங்கேதான் இந்த கேள்வியில நம்ம வேறு விதமான பதில்களை எதிர்பார்க்கிறோம். இவங்களுக்கு இருந்த பேஸ் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு, இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பேஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, புதுசா எத்தனை பேர் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து தான் இந்த கேள்விக்கு நம்ம, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா முன்ன மாதிரியே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸா பார்க்கலாம், பாரம்பரிய வாக்காளர் பார்க்கலாம்.
முன்ன இருந்த மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் நல்ல விதமா மாறி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க நியூ ஓட்டர்ஸ், புதுசா வரக்கூடிய பார்க்கலாம். முன்னையும் சரியில்லை இப்ப சொல்லக்கூடிய திமுக தொடர் வாக்காளர் இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களாக இருக்கலாம், கருத்து இல்லைன்னு சொல்றவங்க இன்னும் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் மேஜர் சங்க் வந்து கருத்துலங்கிறது கொஞ்சம் பெரிய அளவுல இருக்குது. எஸ், அதுலயும் ஒரு முக்கியத்துவம் என்ன பார்க்கிறோம்னா 100 நாட்கள் என்ன பாத்திர முடியும், இது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. எனக்கு இதுல ஈடுபாடு இல்லைங்கிற கருத்தும் இருக்கு. இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கருத்து இல்லைங்கிற ஒரு பகுதிக்கு வராங்க. ஸோ நம்ம இதுல என்ன மாதிரி ஓட் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்பிருந்தே 2011 இருந்து இல்ல அதற்கு முன்பே கூட அதிமுக பக்கம் சாய்ந்தவர்கள் இந்த முறையும் ஆட்சி நல்லதா இருக்கு, முதல்வரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லதா இருக்குன்னு சொல்றவங்க இவ்வளோ % ஒரு 30+%. இல்ல சென்ற முறையை விட இந்த முறை நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 91 to 96, 2001 to 2006 அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணிட்டு 2011 to 16 இப்பத்துல இருந்து இவங்க இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு 20%+. இல்ல எப்பவும் போல மோசமா இருக்கு அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு விதத்துல இந்த ஆட்சி மேல ஒரு பற்று இல்லாம இல்ல இவர்களுடைய திட்டங்கள் இது வந்து முதலமைச்சர் பற்றி பர்டிகுலர் தானே, இது வந்து கட்சி பற்றியோ ஆட்சி பற்றி இல்லாம இது வந்து நேரடி நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை எப்படி தான் கேட்கிறோம். அவங்கள பத்தி மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, ரீச் ஆகல, அதை பத்தி மட்டும் கேட்டிருக்கோம். இது வந்து அவங்கள பத்தி ஊடகங்கள்ல பாக்குறதோட அபிமானமா இருக்குதா, இல்லாட்டி அவங்க ஏற்கனவே எடுத்துக்கூடிய முன்முடிவுகளுடைய வெளிப்பாடா இருக்குதா, இல்ல இந்த 100 நாள் ஆட்சியை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்ற திட்டங்கள் இந்த மாதிரி அதை வச்சு முடிவு பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய நிறைவேற்றலாம் இன்னும் நிறைய நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிட்டிக்கலான விஷயமா இருக்குதா, இல்லாட்டி ஊடகங்கள் எதை ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அது அடிப்படையில் இருக்குதா? ஊடகங்கள் இல்ல, கட்சிகள் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுதோ. ஏன்னா 2 கட்சிகளுமே வந்து அந்த 2 தலைவர்களை முன்னிலைப்படுத்தி தான், அவர்களுக்கு எந்த வயசானாலுமே கூட அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் 2 கட்சிகளுமே வந்து இன்னும் இருக்காங்க. அவர்களும் வயதை வெளியில காட்டாம செயல்படுறாங்கிற கருத்துலாம் நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 2 தலைவர்களுக்கும் இல்ல வேற எந்த கட்சியா இருக்கலாம், பாமகவா இருக்கலாம் இல்ல மதிமுகவா இருக்கலாம், எல்லா கட்சிகளுமே இருக்கக்கூடிய தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அந்த திட்டங்கள் வந்து இந்த தலைவர்களால தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கறாங்க. ஒன்னு சாதாரண எக்ஸாம்பிள், எங்க கவுன்சிலர் ஊழலா இருக்கலாம், ஆனா எங்க முதலமைச்சர் ஊழலா இருக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் ஊழல் பண்ணியிருக்க மாட்டார், ஆனா கீழே இருக்கிற கட்சி தலைவர்கள் கொஞ்சம் ஏதாவது விஷயம் தப்பா பண்ணிருக்கலாம், அவங்க ரவுடிசம் பண்ணலாம், இந்த மாதிரி கருத்துக்கள் கூட வைக்கிறாங்க. ஏதோ ஒரு அபரிவிதமான நம்பிக்கை இந்த தலைவர்கள் மேல மக்களுக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு இந்த கருத்து கணிப்பு. அது வந்து தமிழக முதலமைச்சர் பற்றினா முன்னாள் முதலமைச்சர், அதாவது லீடர்ஷிப் வந்து ரொம்ப அப்பழுக்கட்டதா இருக்குது, கீழே இருக்கிறவங்க முன்னப்பட இருக்கலாம், தலைவங்க தலைமைக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அது காங்கிரஸ் முதல்வர் திரு காமராஜர் தொடங்கி திரு எம்ஜிஆர் வரை இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவங்க, கருணாநிதி சார், அவங்க மேல எல்லாருக்குமே வந்து தலைவர்கள் மீது ஒரு பற்று வாக்காளர்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, நம்ம கருத்து கணிப்பு தொடர்பானதுல இப்ப நீங்க ஃபீல்ட்ல இன்னும் போயிட்டு இருக்கீங்க, அந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி கருத்து நடத்திட்டு இருக்கீங்க, தமிழக முதலமைச்சரோட உடல்நிலை பற்றி பேசுறாங்களா மக்கள்? கண்டிப்பா கேட்கறாங்க, பேசுறாங்க. நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒரே பதில் தான், அவங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் விஷயம் தெரியும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம் சொல்லிட்டு நாங்க அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஓகே, உங்கள்ட்ட அந்த மாதிரி கருத்து கணிப்பான விஷயங்கள் வந்து கேட்கும்போது நீங்க கருத்து கணிப்புல நின்றது செய்திகள் நமக்கு வந்து நிறைய வரும். உண்மையிலே ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டது போல இன்றைக்கு கூட காவிரியில வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் தந்துவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து அப்புறம் செய்தி மறக்கப்பட்டது. நாம அந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறதுல எது உத்தரவாதப்படுத்தப்படுகிறோ அது மாதிரி செய்தி தான் வெளியிட்டிருக்கிறோம். தாமதமானாலும் பரவாயில்லை, தரமான சரியான செய்தி தான் வெளியிட வேண்டியது. முதலமைச்சர் உடல்நிலை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளொரு மேனி பொழுது வண்ணமாக வதந்திகள் வந்து கொண்டே இருக்கும்போது தந்தி தொலைக்காட்சியில் தொடர்ந்து சரியான உறுதிப்படுத்தப்பட்ட மாற்றமில்லாத பின்வாங்காத செய்திகள் மட்டும் தான் கொடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியும். அதே போல தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் 2014 2016 நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் எவ்வளவு துல்லியமாக நீங்கள் அனைவரும் வந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதே போல நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில, நகராட்சியில, மாநகராட்சியில யார் வெல்ல போகிறார் என்பதை மிக துல்லியமாக இதற்கு முன்னால் நாம் செய்தது போலவே சொல்ல இருக்கிறோம். உங்களுடைய மனநிலையை உணர்ந்து புரிந்து உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.